தஞ்சை தென்கீழ் அலங்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளியேற்றியுள்ளனர். இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குருநாதன். அவரிடம் கேட்கலாம். குருநாதன், எத்தனை மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்? என்ன காரணம்? இந்திய மாணவர் சங்கத்தினர் எதற்காக இந்த வேலையை செய்தார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் தொடர் போராட்டத்தால் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் வருகை 90% குறைந்துள்ளது. இதனால் பள்ளி ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளிகள் இயங்கப்படுகிறது. ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் மாணவர்கள் 90% வருகை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவாக இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே தென்கீழ் அலங்கத்தில் செயல்படும் தஞ்சை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஜாக்டோ ஜியோவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பள்ளி வளாகத்திற்குள் சென்ற அவர்கள் மாணவர்களிடம் ஆசிரியர்களின் போராட்டத்தை குறித்து விளக்கி அவர்களை பள்ளியில் விட்டு வெளியே அழைத்து சென்றனர் நித்யா. இதனால் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளியேறினர் நித்யா. எத்தனை ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? அதை பற்றி விவரம் வந்திருக்கா? கண்டிப்பாக. அதாவது தஞ்சை மாவட்டத்தில் 90% ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் முதன்மை கல்வி அலுவலர் சாந்தா அவர்கள் 4456 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதற்கான விளக்கம் இன்று மாலைக்குள் அளிக்காவிட்டால் உரிய நடவடிக்கை அவர்கள் மீது பாயும் எனவும் அவர் கூறியுள்ளார். நித்யா, தற்பொழுது பள்ளியில் மாணவர்கள் இருக்கிறார்களா, இல்ல பள்ளியிலிருந்து முழுவதுமாக மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனரா? அவர்களை பெற்றோர் அந்த பகுதியில் வரவில்லையா? என்ன காரணம் என்று கேட்கவில்லையா? இல்லை, அதாவது பாதி மாணவர்கள் மட்டுமே வெளியேறியுள்ளனர். மீதி மாணவர்கள் பள்ளி வளாகத்திலே ஆசிரியர்கள் இல்லாமல் தங்கள் படிப்பை தொடர்ந்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள் தங்களுக்குள்ளே பாடம் நடத்தி கொண்டு அவர்கள் வகுப்பை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நித்யா, தஞ்சை தென்கீழ் அலங்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளியேற்றியுள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்டும். குருநாதன், உங்கள் தகவலுக்கு நன்றி. ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 7வது நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி நீக்கம் நோட்டீஸ், விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு சார்பாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது தஞ்சை தென்கீழ் அலங்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை இந்திய மாணவர் சங்கத்தினை சேர்ந்த மாணவர்கள் தற்போது வெளியேற்றி வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை இந்த செய்தியாளர் வழங்க கேட்டோம்.